இந்த படம்லாம் எவன்டா தியேட்டர்ல போய் பார்ப்பான்? உங்க ஆள் படம்லாம் ஓடவே ஓடாது. அவ்வளவுதான், இதோட ஒரு கரியரே முடிஞ்சிருச்சுன்னு யார் யாரெல்லாம் விடாமுயற்சி படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா சொன்னாங்களோ அவங்க எல்லாருக்குமே திருப்பி மிகப்பெரிய பதிலடி கொடுக்குற மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் அதகலம் அமர்கலம் அட்டகாசமா ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட பேர் தான் குட் பேட் அக்லி. இப்படி ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி பயங்கரமாக ஒன்று பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன சர்ப்ரைசிங்காக இருந்ததுன்னா, ஏகப்பட்ட கேரக்டர்ஸுங்க. படம் ஃபுல்லாக அடுத்தடுத்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வராங்க. அந்த எல்லா கேரக்டர்ஸுமே கதையோட கனெக்ட் ஆகி அந்த கதையை எந்த அளவுக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் முழுக்க அஜித் சார் தான் ஹீரோ. அவர் மேலே தான் கதை போகணுன்னு அந்த கதை எங்கேயும் மிஸ் ஆகாமல் முழுக்க எண்டு வரைக்கும் அஜித் சார் மேலேயே ட்ராவல் பண்ணி கொண்டு போனாங்க. அதெல்லாம் பயங்கர சர்ப்ரைஸ் ஆகி ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கேன். இதை தாண்டி அஜித் சாரோடைய பல படங்கள் இருக்குல்ல, அந்த பல படங்கள்லேருந்து பல கேரக்டர்ஸ் உள்ளே வராங்க. இது ஓவராலாக எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா அஜித் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். ஏன்னா இது வரைக்கும் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க படங்கள்லேருந்து ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் தான் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே அந்த ஹீரோ எப்படி கொண்டு வரலாம் தான் யோசிப்பாங்க. ஆனால் இங்கே ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஃபேன் பாய் என்ன பண்ணியிருக்காருன்னா, கண்ணா நான் வந்து குழந்தையிலேருந்தே அஜித் சார் ஃபேனு, மற்றவங்கள மாதிரி என்னோட படத்துக்குள்ளே அவர் கூப்பிட்டு வர மாட்டேன், அவருடைய யூனிவர்ஸ்குள்ளேயே நான் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு படம் ஸ்டார்ட் ஆகி அந்த எண்டு கார்டுன்னு ஒன்று இருக்கும், எண்ட் கிரெடிட் கார்டுன்னு ஒன்று போயிட்டே இருக்கும். அங்கே என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத காட்டுவாங்க. அது வரைக்கும் ஃபேன்ஸை உட்கார வச்சு கத்த வச்சு அமர்க்கலப்படுத்தி என்ஜாய் பண்ணி இப்படி ஒரு படம் கண்டிப்பாக அஜித் சாருடைய லைஃப்பில் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற ரேஞ்சில் நம்ம ஆடியன்ஸ்லாம் வந்து தேட்டருக்கு 2-3 வாட்டி ரிப்பீட்டில் பார்ப்போம்ல, அப்படிப்பட்ட ஒரு படம் தாங்க ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காரு. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது ஒரு டைட்டில் கார்டுங்க, அது டைட்டில் கார்டே தெரியாத அளவுக்கு அதுவே ஒரு மாஸ் சீன் மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருந்தாரு. எல்லாரும் ஷாக்கில் இருக்காங்க, ஓ இதுதான் டைட்டில் கார்டானு. சரி ஓப்பனிங் தான் டைட்டில் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா எண்ட்லேயும் நான் டைட்டில் கார்டு போட்டு தானே முடிப்புன்னு ஒரு எண்டிங் கொடுத்தாரு. அதெல்லாம் பயங்கரமான ஒரு பிளாஸ்ட்டு. எனக்கு என்னன்னா அந்த தொட்டு பேசும் சுல்தானான்னு ஒரு சாங் வருதுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்பயுமே ஒரு படத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சாங் நம்பர் வந்துரு அப்படின்னும் போது, ஒரு டான்ஸ் நம்பர் வருது அப்படின்னும் போது அது ஹீரோவுக்கு தான் வைப்பாங்க. ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் எந்த அளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக இருக்காருன்னா, எப்பயுமே ஹீரோவே பண்ணோம் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வில்லனுக்கு ஒன்று டச் கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வில்லன் அங்கே டான்ஸ் ஆட வைக்கிறாரு. எல்லா கேரக்டருக்குமே ஒரு ரொம்ப அழகான ஒரு கேரக்டராக இருக்க கொடுத்து ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு படம் பண்ணுறாரு. அந்த இடத்துல அந்த சாங்கை போடுறாருங்க, தொட்டு பேசும் சுல்தானான்னு. அதெல்லாம் தேட்டரை எரப்ட் ஆகுது. சரி இவர் தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருங்களே, சின்னதாக அஜித் சார் அப்படி உள்ளே வந்தார்னா அது பயங்கரமாக இருக்குமேனு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கே அஜித் சாரோட என்ட்ரி கம்ப்ளீட்டாக இருந்துங்க. அது ஒரு சீன் போதுங்க இந்த படத்துக்கு. இந்த மாதிரி இது ஒரு சின்ன சாம்பிள், சின்னூண்டாக நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி படம் ஆரம்பித்து எண்டு முடிகிற வரைக்கும் நம்மளை வந்து அலற வச்சுக்கிட்டே இருக்காரு. எக்ஸாம்பிள் அவர் இன்டர்வியூவில் சொன்னார், ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்க ஆரம்பித்தாங்க, அஜித் சாரோடைய ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தொண்டை கிழிகிற அளவுக்கு இந்த படம் இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் வந்து இருக்கும் ஆனால் இல்லைன்ற மாதிரி சொன்னார். ஆனால் நான் வந்து 200% கன்ஃபார்மாக சொல்கிறேன், இருக்கும் ஆனால் இல்லைலாம் இல்லை. கத்திக்கிட்டே இருப்பீங்க, என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பீங்க, உங்கள் உடம்பு ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சீனை தான் எல்லாமே வச்சுருக்காரு. அஜித் சாருக்கு ஒரு படத்துக்கு நாங்கள் ஒரு 5 இன்ட்ரோ சீன் மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருப்பாங்களா ஒரு படத்துக்கு. ஆனால் இந்த படத்தில் வர ஒவ்வொரு சீனுமே அவருடைய இன்ட்ரோ சீன் தான். அந்தளவுக்கு கிளாஸாக மாஸாக பயங்கரமாக காமிச்சிருக்காரு. அதுவும் என்ன கெட்டப் சேஞ்சுன்றீங்க அப்பா, அந்த சின்ன வயசு அஜித் சாராக அமர்கலத்துலேருந்து அப்படி வராரு. அதையும் கதையோட பிளெண்ட் பண்ணதெல்லாம் நான் ஷாக் ஆகி பார்க்குறேன். என்னங்க இப்படி ஒரு கனெக்ட் பண்ணலாமாங்க, மிரட்டிட்டிங்களேன்னு. இதெல்லாம் ஒன்று இது வரைக்கும் நம்ம யங் ஜெனரேஷன் டேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் ரொம்ப எக்ஸாக்டாக ரொம்ப பயங்கரமாக தேட்டரை அதிர்ற மாதிரி இது வரைக்கும் யாரும் அந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணலை. அதையும் ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணி எல்லாருக்குமே ஒரு ட்ரெண்ட் செட்டராக ஒரு சில டேரக்டர்ஸ் இருப்பாங்களே, இந்த சமகாலத்தில் வந்து அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் இப்போது ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்காருன்றதுல டவுட்டே கிடையாது. அப்படி ஒரு ஒர்க்கை ஒன்று பண்ணியிருக்காரு. அதுவும் ஹாலிவுட்லேருந்து ஜான் விக் ரெஃபரன்ஸ்லாம் ஒன்று பண்ணியிருக்காரு. அது ட்ரெய்லர்லேயும் இருக்குது, ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் சிம்ரன் மேமோட என்ட்ரி அதெல்லாம் வந்து ஓவரால் தேட்டரே வந்து வெடிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு பேக் பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அடுத்த எப்பயுமே ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி எப்படி இருக்குன்னா அந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது. அந்த செகண்ட் ஹாஃபை நீங்கள் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு எங்கேஜ் பண்ணுறீங்க, அங்கே என்னென்ன மாதிரியான எமோஷன்லாம் ஒர்க் ஆகுது, இந்த எமோஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகி அதோட மாதம் அப்படி ஜான் ஆகும் போது ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் ஒன்று இருக்கும்.
அப்படி ஒரு பிளாஸ்ட் தான் இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக ஒன்று ஸ்டேஜ் பண்ணியிருந்தார். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்டில் நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம் இதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. அங்கே கதை முடியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு கமாவை போட்டு ஒன்று ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடம் இன்னும் ஒரு டாப் நாட்சாக இருந்தது. அதை நான் பயங்கரமாக ரசித்தேன். அண்ட் பிரசன்னா இருக்கார் இந்த படத்தில், ஆக்டர் சுனில் இருக்கார், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க. செயின் சாம் சாக்கோஸ் இருக்கார், ஒரு பெரிய ஆக்டர் பட்டாளமே இருக்குது. எல்லாருக்குமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸில் எந்த அளவுக்கு கரெக்டாக அவங்களுடைய கேரக்டரை மக்களுடைய மனசில் இடம் பிடிக்க வைக்க முடியுமோ அப்படி ஒரு ஸ்பேஸையும் கொடுத்து ட்ராவல் பண்ணியிருந்தார். அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஒரு டேரக்டராக இவ்வளோ விஷயத்த அவர் யோசித்து எல்லாரும் கரெக்டான ஒரு கேரக்டர் ஸ்பேஸை கொடுத்து ஒரு படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வெறும் ஹீரோவுடைய முகம் மட்டும் நம்மளுடைய மனசில் நிற்காமல் இத்தனை கேரக்டர்ஸ், அதுவும் அர்ஜுன் தாஸ்லாம் விளையாடி இருக்காருங்க, ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ ரொம்ப அழகான ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அண்ட் அஜித் சார் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஹீரோஸ்லாம் அவங்கள விட பயங்கரமாக ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்கள விட மாட்டாங்க. விஜய் சார்கிட்டே அந்த கேரக்டருக்கு அவங்கள விட யாராவது ஒருத்தர் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவர் வந்து பாராட்டுவார் விஜய் சார். அப்படிப்பட்ட அதே குணாதிசயம் அஜித் சாருக்கும் இருக்குது. அது நம்ம இந்த படத்தோட ஸ்க்ரீன்லேயும் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் எங்கே சொல்கிறேன்னா, இந்த படத்தில் வந்து நம்மளுடைய அர்ஜுன் தாஸ் ஒரு இடத்துல டைலாக் பேசிட்டு இருப்பார். அஜித் சார் சொல்கிறாரு, உன் வாய் சூப்பராக இருக்குடா அப்படின்றாரு. அதெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க ஆடியன்ஸு. அதே மாதிரி தான் விஜய் சார் வந்து இதில் பண்ணியிருப்பார், நம்மளுடைய வாத்தி திரைப்படத்தில். அதுலேயும் பயங்கரமாக விஜய் சேதுபதியை கொண்டாடி இருப்பார். எனக்கு என்னென்னா, இவங்க ரெண்டு பேரையும் ஒரு தனித்தனி துருவமாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இப்போ அடுத்த ஸ்டேஜ், ஒரு பக்கம் ஒருத்தர் ரேஸ்ன்னு போகிறாரு, இன்னொருத்தர் பக்கம் பாலிடிக்ஸ் போகிறாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய மனசும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த இடத்துல அதை பார்க்கும்போது. அண்டு இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒரு படத்தோட போஸ்டர்ஸ் தான் போடுவாங்க. அப்போது ஜனநாயகமுடைய போஸ்டர்ஸ் வந்தது. அங்கே அஜித் சாரோடைய ஃபேன்ஸ் எப்படி விஜய் சாரோடைய படத்தை பார்த்து கொண்டாடுறாங்கன்னு போது பயங்கர ஹாப்பியாக இருந்தது. மீண்டும் கம்மிங் பேக் டு த குட் பேட் அக்லி. எனக்கு எந்த இடம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தாங்க, ஒரு காரை வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மாசை அஜித் சார் பண்ணிட்டாருங்க. அதுவும் அவர் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து இந்த மங்காத்தா படத்தில் கூட இல்லை டூப் வச்சு தான் பண்ணார் அப்படி இல்லாமலாம் சொல்லுவாங்க. மீண்டும் ஒரு ப்ரூஃபு இந்த படத்தில் அவர் டூப்பே எல்லாம் எப்படி ஸ்டண்ட் பண்ணுறாருன்னு. அது அவசியமே கிடையாதுங்க அவர் பண்ணோன்னு. அவர் பல வேறு யார் வேணால் டூப்பை வச்சு அங்கே நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த வயசுலையும் நம்ம வந்து ஒரு உழைப்பை கொடுக்குறோம், நமக்காக தான் ஃபேன்ஸ் படம் பார்க்க வராங்க, அவங்களுக்கு 100% உண்மையாக இருக்கணும்னு ஒரு கார்லேருந்து இன்னொரு கார் குதிக்கிறேன்னு நான் பார்க்குறேன். ஐயோ என்னன்னே தெரியலையே இது அப்படின்னு இறங்கி அவர் பாட்டு வண்டி ஓட்டுறாருப்பா, இதெல்லாம் நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம்பான்னு சொல்லிட்டு. அதுவும் எப்படி ஒருத்தர் தள்ளி விட்டு அவர் பாட்டு வண்டி ஓட்டணும், மிரட்டி விட்றாரு. சரி, இது இப்படி இருக்கும் போது இன்னொரு ஒரு எல்லோ கலர் ஒரு காரு, நீங்கள் இதெல்லாம் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க அந்த காரை, அதில் ஒரு ரவுண்டு போட்டு ஒரு ட்ரிஃப்டை போட்டாரு பாருங்க, வெடிச்சிருச்சு. அது சொல்லவே வேணாம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரெகுலர் ஆடியன்ஸாக கூட இருங்க, ஒரு தேட்டரில் ஒரு ஃபேன்ஸோடு உட்காந்து இந்த படத்தை பாருங்கள். நீங்கள் லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ப்ரெஷரு, நிறைய விஷயங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கும், அது எல்லாத்தையும் மறக்கடிச்சு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான ஒரு தாட்டோடு இந்த படத்தை முடிச்சுட்டு வருவீங்க. அப்படி ஒரு எனர்ஜி இந்த ஆடியன்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு வரும். அப்படி ஒரு எனர்ஜி அஜித் சார் அங்கே ஸ்க்ரீன்லேருந்து தராருன்ற போது அது பயங்கர கம்ப்ளீட்டாக இருந்தது. அண்டு எல்லாருக்குமே ஒரு 90s கிட்ஸு அவங்க எல்லாருமே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கல்யாணம்லாம் ஆகிருக்கும். அவங்க எல்லாருமே இந்த ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப பாடுபட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒய்ஃபை வச்சு எப்படி இப்படிலாம் காமெடி பண்ணலாம், ஃபன் பண்ணலாம் அப்படின்றதே ஆதிக் ரவிச்சந்திரன் ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்திருக்காரு. அதை அஜித் சார் பண்ணும்போது இன்னும் 500 மடங்காக பிளாஸ்ட் ஆகுது. தேட்டரில் எல்லாரும் அப்படி ஒரு கனெக்டோடு பார்க்குறாங்க. அண்டு இந்த படத்தில் வந்து அஜித் சாருடைய பையனா கார்த்திகேயா தேவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுக்கு முன்னாடி சலார் படத்தில் நடிச்சிருந்தார். இப்போ ரீசெண்டாக எம்புரான் படத்தில் நடிச்சிருந்தார். இந்த குட் பேட் அக்லிலையும் அவர் தான் மகனாக நடிச்சிருந்தார். ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாருங்க. எனக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் பிரியா வாரியர் நிறைய மலையாள படத்தெல்லாம் பார்த்துருக்கோம். ரீசெண்ட் டைம்ஸில் கூட நிலவுக்கு என்மேல் என்னடி கோபத்து படத்தில் பார்த்துருந்தோம். இந்த படத்துலேயும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் சின்னது தான், ஆனால் எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிப்பாங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், அப்படி ஒரு ஸ்பேஸு, அப்படி ஒரு டான்ஸ் மிரட்டிட்டாங்க. ஓவராலாக ரொம்ப கம்ப்ளீட்டாக ரொம்ப சந்தோஷமாக. ஸ்டண்ட் இருக்கா, ஸ்டண்ட் இருக்குது. சினிமோட்டோகிராஃபி பெஸ்ட்டாக காட்டணுமா, அதுவும் பெஸ்ட்டாக இருக்குது. ஜிவி பிரகாஷோட மியூசிக் பயங்கரமாக இருக்குமா, அதுவும் அந்த விழியில் சாங் இருக்குதுங்களா, என்னுடைய பிளேலிஸ்ட்டில் ஃபேவரட்டான சாங்கில் அந்த சாங்கும் இருக்குது. அதில் மீண்டும் அஜித் சாரும் த்ரிஷா மேமும் இந்த ஒரு ஸ்டேஜில் வராங்க. அதுக்கு ஜிவி சார் மட்டும் மியூசிக் பண்ணுறாரு. அந்த சீனை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோன்னும் போது அதில் வர ஒரு சந்தோஷம்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜுங்க இந்த படம். நீங்கள் வந்து தேட்டருக்கு வந்து ஒரு 200 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குறீங்க, இல்லை ஃபேமிலியாக போகிறீங்கன்னா அந்த ஒரு 2.5 மணி நேரம் உங்களை போர் அடிக்க வைக்காமல்
ரொம்ப சிம்பிளான ஒரு கதையில ஆனால் பிளாஸ்டான ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஒரு ரொம்ப திருப்திகரமான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்துருக்காரு. அதுக்கு அவருக்கும் அவருடைய டீம் மெம்பர்ஸுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். மீண்டும் மீண்டும் அஜித் சார் இந்த மாதிரி இந்த ஃபேன்ஸுக்காகனு ஒன்று இருக்குல்ல, அப்படிப்பட்ட படங்களாக பண்ணுன்றதான் ஒரு ஃபேன் பாய் ரெக்வஸ்ட்டாக நான் இங்கே வச்சுக்கிறேன். இதை தாண்டி நீங்கள் குட் பேட் அக்லி படம் பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக வச்சுக்கிங்கன்னா பிரவீன் கேஎஸ். மறக்காமல் நீங்கள் ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.